எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. மனவளக்கலையில் உடலை நலமாக வைத்துக்கொள்ள எளிய முறை உடற்பயிற்சியும், மனதை வளப்படுத்த உறுதிப்படுத்த தியான பயிற்சியும், உயிரை பேண காயகல்ப பயிற்சியும், குணத்தில் உயர்வு பெற அகத்தாய்வு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. அகம் என்றால் உள்ளம், ஆய்வு என்றால் ஆராய்ச்சி செய்தல் என்று பொருள். மனம் போன போக்கில் வாழ்ந்த நாம் தியானம் செய்யும் போது மனம் அமைதியடைந்த நிலையில் மனதிலுள்ள தன்மைகள் தெளிவாக தெரியும். கிணற்றின் நீரின் அசைவு குறைய குறைய தெளிந்த நிலையில் கிணற்றின் கீழுள்ள பொருட்கள் தெளிவாக தெரிவது போல் அமைதியான மனதில் ஆய்வு செய்வதால் மனதின் குறைகளையும் நிறைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். விலங்கிலிருந்து வந்தவன்தான் மனிதன். ஆகையால் விலங்கினத்தின் குணங்கள் வித்து தொடராக நமக்கு வருகின்றன. விலங்கினங்கள் பசி வந்ததும் தம்மை விட வலிமை குறைந்த ஒரு உயிரினத்தை அடித்து கொன்று உண்டு வாழ்கின்றன. இத்தகைய பரித்துண்ணும் குணம் மனிதனிடம் வரும்பொழுது அதை அரக்க குணம் என்கிறோம். மனித உருவம் வந்த பின்பு கற்காலம் முதல் கணினி காலம் என்கின்ற இன்றைய காலம் வரை பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளில் மனிதன் ஆற்றிய நற்செயல்கள் ஆனாலும் துர்ச்செயல்கள் ஆனாலும் அவை நமக்குள்ளாக நமது ஆன்மாவில் பதிந்து வித்து தொடராக சந்ததி சந்ததியாக தொடர்ந்து நம்மறையில் வந்துள்ளது. அதனாலேயே நமது மனதில் தீய குணங்களும் நற்குணங்களும் நிரம்பியுள்ளன. தியானத்தின் மூலமாக கிடைக்கும் அமைதியில் அக விழிப்புணர்வில் நம் மனதில் தற்சோதனை செய்து தீய குணங்களை எல்லாம் நற்குணங்களாக மாற்றி அமைக்கின்றோம். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவித்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்ற 5 அகத்தாய்வுகள் மூலமாக நமது குணங்களை அறிந்து நாம் சீரமைக்கிறோம். கோபப்படுவது கூடாது என்ற போதனையை மட்டும் செய்யும் பொழுது போதனைகளை கேட்பவரால் திருந்த முடிவதில்லை. மாறாக எவ்வாறு கோபப்படாமல் இருப்பது, பொறுமையை எவ்வாறு வாழ்க்கையில் கொண்டு வருவது என்பதற்கான பயிற்சி கிடைத்தால் நிச்சயமாக மனிதனால் நல்வழிக்கு மாற இயலும். அத்தகைய பயிற்சிகளை தற்சோதனை என்ற அகத்தாய்வு பயிற்சிகளாகும். நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை வைத்துக்கொண்டு கழிவுகளை வெளித்தள்ளிவிடும் நமது உடல் போல நமக்குள் இருக்கின்ற துர்குணங்களை வடிகட்டி நற்குணங்களுக்கு படிக்கட்ட வேண்டும். இதுதான் அகத்தாய்வு. இதன் விளைவாக நாம் பெறுவது தூய மனம். அதிலிருந்து வெளிப்படும் நமது செயல்களும் தூயதாகவே இருக்கும். வாழ்க வளமுடன்.